திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீபத் திருவிழா நாளை தொடங்கவுள்ள நிலையில் ராஜகோபுரம் 16 கால் மண்டபம் பகுதிகளில் வெடிபொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம், விவரங்கள் என்ன மணி? வணக்கம். பஞ்சபூத தலங்களின் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தீபத் திருவிழா மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டு வருகின்றனர். இன்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் ராஜகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்டு கை குழந்தைகளுடன் வரும் தாய்மார்கள் மற்றும் முதிர்கள் என அனைவரும் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே சென்று வருகின்றனர். அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் பின்னர் அந்த மலையை சிவனாகி எண்ணி 14 கிலோமீட்டர் உள்ள சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டும் வருகின்றனர். முன்னதாக திருக்கார்த்திகை தீபத் திருவிழா முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைக்காக கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் நீண்ட சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கோயில் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரத்தில் உள்ள முக்கிய இடங்களில் குறிப்பாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அமர்ந்து வரக்கூடிய மகாரதம் எனும் பெரிய தேர் மற்றும் தேர் நிலைகள் 16 கால் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாச வேலை தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் சென்ட்ரல் உதவியுடன் 5க்கும் மேற்பட்டோர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களுக்கு நன்றி மணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.